வணக்கம் நேயர்களே, கிரைம் ரிப்போர்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் அசோக். வாரம் பல்வேறு குற்றங்கள் பற்றியும் அதோட பின்னணி பற்றியும் பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் பல்வேறு வகையான மோசடி குற்றங்கள் பற்றி பார்க்க போறோம். இதோ இந்த வார கிரைம் ரிப்போர்ட். பல இளைஞர்கள் வேலை கிடைக்காம வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமை இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இது போன்றவங்களை குறி வச்சு சில கும்பல்கள் மோசடி செயல்களில் ஈடுபட்டு வருது. அந்த வகையில வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பல மாணவர்களிடம் பண மோசடி செஞ்சது பற்றிய ஒரு உண்மை சம்பவம் இதோ. இளைஞர்களை குறிவைத்து பல பண மோசடிகள் இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் குமார் என்ற ஒரு இளைஞன் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் படித்து வந்தார். 4 வருட படிப்பு முடிந்ததும் வேலை தேடத் தொடங்கினார். இவருடன் சேர்ந்து அதே கல்லூரியில் படித்த கேரளாவைச் சேர்ந்த ஒரு பெண் தோழியும் வேலை தேடிக் கொண்டிருந்தார். என்னோட நேம் நான் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2012 பாஸ்ட் அவுட்டு. 2012 என்னோடய கோர்ஸ் முடித்தோடனே நான் ஜாப் தேடி சென்னைக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு 2 months கிட்டத்தட்ட 2 to 3 months இங்கே நான் ஜாப் சர்ச் பண்ணிட்டுருந்தேன். ரொம்ப ஐடி ஃபீல்ட் டவுனாக இருந்த காரணமாக என்னன்னு தெரியல, ஆனால் எந்த ஜாப்பும் செட் ஆகலை. அந்த டைமில் தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் கேரளாவிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதாவது பேசியர் ஐடி சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அங்கே ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ சடனாக அவங்களுக்கு 200 to 300 எம்ப்ளாயீஸ் தேவைப்படுறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை வச்சு மூவ் பண்ணுறத விட ஃப்ரெஷர்ஸை வச்சு மூவ் பண்ணால் அவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையும். ஸோ இந்த மாதிரி காரணத்தினால அந்த கம்பெனியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது கேரளாவைச் சேர்ந்த அந்த பெண் பேசியர் ஐடி சொல்யூஷன்ஸ் மென்பொருள் நிறுவனத்தின் நேர்முக தேர்வுக்கு சென்றுள்ளார். அவருடன் சேர்ந்து பலரும் தேர்ச்சியடைந்தனர். ஆனால் அங்கு வேலை செய்ய வேண்டுமென்றால் அந்த நிறுவனத்திற்கு முன்பணமாக 20,000 ரூபாயை தேர்ச்சியடைந்த ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த நிறுவனம் அளிக்கும் 2 மாத பயிற்சி வகுப்புக்கு அந்த பணம் வசூலிக்கப்படுகிறது என்றும் கூறப்பட்டது. இதற்கு முன் பலரும் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்து வருவதால் சந்தேகமின்றி தேர்ச்சியடைந்த அனைவரும் 20,000 ரூபாய் பணத்தை கட்டிச் சேர்ந்தனர். அதன்பின் தேர்ச்சியடைந்த அனைவருக்கும் இந்தியாவின் பிரபல நகரமான புனேவில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனை கேள்விப்பட்ட வேலை தேடும் இளைஞர்கள் பலர் வேலை கிடைத்தால் போதும் என்று 20,000 ரூபாய் பணத்தை கட்டி அந்த நிறுவனத்தில் சேர ஆரம்பித்தனர். எனக்கு தெரிஞ்ச 2 பேரோ ஒருத்தர் தான் 3 rounds கிளியர் பண்ணாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணாதவங்களுக்கு அவங்க 20,000 ட்ரைனிங்காக பே பண்ணோம். அந்த ட்ரைனிங் முடிஞ்சதும் அதில் நமக்கு ட்ரைனிங்லேயும் சேலரி தராங்க, 15,000 சேலரி உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. 3 round கிளியர் பண்ண முடியல. அதனால் 20,000 கட்டி தான் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க சொல்லியிருந்தாங்க 3 months பெங்களூரில் உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சவொடனையும் புனேவில் எங்களுக்கு இருக்கிற பிரான்ச்சில் உங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு சென்னையிலேருந்து திரும்ப பெங்களூருக்கு போனேன். ஸோ 1 month ட்ரைனிங் நடந்துச்சு. 1 month ட்ரைனிங் போகும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ எங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே நியர்லி ஒரு 480 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட 20,000 rupees வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதைத் தொடர்ந்து கேரளாவைச் சேர்ந்த அந்த பெண் தோழியிடம் தொடர்பு கொண்டு அந்த நிறுவனம் பற்றி குமார் விசாரித்தார். முதலில் சந்தேகமடைந்த குமார் அதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கான இந்திய அமைச்சகத்தின் இணையதளமான www.mca.gov.in அணுகினார். இந்த இணையதளத்தில் இந்தியாவில் இயங்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் அங்கீகாரத்தை அறிந்து கொள்ளலாம். அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் பெயரும் அதில் பதிவாகியிருந்தது. எனவே சந்தேகத்திற்கு இடமில்லாமல் குமாரும் தனக்கு தெரிந்த சில நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து மொத்தம் 10 பேர் 20,000 ரூபாய் முன்பணத்தை கட்டிச் சேர்ந்தனர். இதில் மற்றொரு காரணமும் உள்ளது. முதல் மாத சம்பளத்தில் தான் கட்டிய 20,000 ரூபாய் பணத்தில் இருந்து 15,000 ரூபாய் கிடைத்துவிடும் என்பதால் அனைவரும் நம்பிக்கையுடன் சேர்ந்தனர். என்னோட கிளாஸ்மேட்டு
அதில் தான் ப்ளேஸ் ஆகி 1 மந்த்து ஒர்க் பண்ணி சேலரி வாங்கிட்டாங்க. அதை பார்த்துட்டு தான் சரி உண்மையாலுமே ஒரு கம்பெனி தான், ஒரு ஆர்கனைசேஷன் தான், லீகலாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே காட்டினாங்க. வேலை கிடைக்காத நிலைமையில என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சு பார்த்து அப்புறம் சரி எல்லாத்தையும் சஜஷன் கேட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அது சைட்ல எல்லாம் போய் கம்பெனி ரிஜிஸ்டரா இல்லைன்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போய் சரி ஓகே கம்பெனிலாம் அத்தரைஸ் ஆகிருக்கு, நம்ம போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப குடும்ப கஷ்டம், படிக்க முடியாதபடியே லோன் வாங்கி தான் படித்தேன். அப்படி இருந்து வீட்டில் சொல்லவும் சரின்னு சொல்லி அமௌண்ட் கொடுத்தாங்க. போய் அமௌண்ட் கட்டி பெங்களூரில் எங்களுக்கு தாட்டி விட்டாங்க. அங்கே போய் ட்ரைனிங் 1 மந்த் தான் கண்டினியூ பண்ணாங்க. அந்த ட்ரைனிங் வந்து அவங்க டைரெக்டாக கொடுக்கல, ஒரு இன்ஸ்டியூட் மூலமாக, அங்கே ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலமாக கேனிப்ரோ சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் மூலமாக தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. குமாருடன் சேர்ந்த அனைவருக்கும் பெங்களூரில் உள்ள ஒரு பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், பயிற்சி வகுப்புகள் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தால் அளிக்கப்படவில்லை. புனே மற்றும் பெங்களூரில் இயங்கும் சில பிரத்யேக பயிற்சி நிறுவனங்களால் நடத்தப்பட்டது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று கொண்டிருந்தனர். ஆனால் 10 நாட்களுக்குத்தான் அந்த மகிழ்ச்சி நீடித்தது. திடீரென பயிற்சி வகுப்புகள் நிறுத்தப்பட்டன. ஏனென்று காரணம் கேட்டதற்கு, எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணத்தை அந்த குறிப்பிட்ட நிறுவனம் கொடுக்கவில்லை என்று பயிற்சி அளித்த நிறுவனங்கள் கைவிரித்து விட்டன. 1 மந்த் இதாகிட்டு இருக்கும்போதே அவங்க ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. போய் கேட்டதுக்கு இல்லை உங்களுக்கு ட்ரைனிங்க்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி அமௌண்ட் அவங்க ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த அமௌண்ட் எங்களுக்கு எதுவுமே வரலை. டோட்டலாகவே எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே 700 rupees தான் தந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் 20,000 கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, எங்களால் நம்ப முடியாது, நாங்கள் ட்ரைனிங் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திரும்பி நாங்கள் வந்து பேசிக் ஐடிக்கு ஃபோன் பண்ணதுக்கு அங்கே இருக்கிற எல்லா எம்ப்ளாயுமே சொல்கிறாங்க, இங்கே மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு காசு வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, யாரோடையும் எங்களுக்கு கான்டாக்ட் இல்லை, நீங்கள் வந்து அவங்க அங்கேருந்து எம்ப்ளாயிஸ்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. கம்பெனி ஆஃபீஸ் எல்லாமே திருவாரூர்லேருந்து காலி பண்ணிவிட்டு வேறு எங்கே போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரில. ஃபைனலாக 450 பேர்த்த வந்து 20,000 ரூபாய் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க. இதனால் அதிர்ச்சியடைந்த குமார் மற்றும் நண்பர்கள் கேரளாவில் உள்ள அந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு சென்றனர். மீண்டும் ஒரு பேரதிர்ச்சி. காரணம், அந்த நிறுவனம் மூடப்பட்டிருந்தது. ஏமாற்றப்பட்டதா உணர்ந்த குமார் மற்றும் அவரது நண்பர்கள் அந்த நிறுவனத்து மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஆனா மோசடி கும்பலை பத்தி இப்போ வரைக்கும் அவங்களோட அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியலைங்கிற வருத்தம் அவங்களுக்குள்ள இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. நிறுவனம் மூடப்பட்டதை அடுத்து குமார் மற்றும் நண்பர்கள் பேரதிர்ச்சி அடைந்தனர். அங்கே இருந்த சிலரிடம் விவரம் கேட்டபோது நிறுவனத்தின் உரிமையாளரை சில நாட்களாக காணவில்லை என்று கூறியுள்ளனர். நன்றாக ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர்களுக்கு மற்றும் ஒரு விஷயம் தெரிய வந்துள்ளது. அந்த கம்பெனி வந்து லீகலாக ரெஜிஸ்டர் ஆன கம்பெனி, அதுக்கான அத்தாரைசேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே இன்டர்நெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஏமாந்ததுக்கப்புறமா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது, அவங்க கொடுத்த ஆஃபர் லெட்டரு, இந்த மாதிரி அவங்கள கம்பெனி லீகலாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இருந்தும் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. இதை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம். போயிட்டு கேட்டாலும் எங்களுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. இதை மாதிரி வேற ஃபியூச்சரில் யாரும் வந்து ஏமாந்துடாதீங்க. இந்தியா முழுவதும் இவர்களைப் போல் 1000க்கும் மேற்பட்டோர் ஏமாற்றப்பட்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட அனைவரும் தங்களிடம் இருந்த அந்த நிறுவனம் தொடர்பான ஆவணங்களை வைத்து ஒரு வழக்கு பதிவை செய்துவிட்டு இனி என்ன செய்வதென்று தெரியாமல் மனவிரக்தியுடன் ஊர் திரும்பினர். காவல்துறையினரும் இன்று வரை ஏமாற்றியவனை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இதில் பரிதாபமான நிலை என்னவென்றால், ஏமாற்றப்பட்டுள்ளவர்களில் பலர் நடுத்தர மற்றும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள். 20,000 ரூபாய் சிறிய தொகை போல இருந்தாலும் பல 100 பேரிடம் வசூலிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய தொகையாக இருக்கும். இதில் குமாரை போன்ற பலர் தான் ஏமாற்றப்பட்டுள்ளதை வீட்டில் பெற்றோரிடம் கூட சொல்ல முடியாத நிலையில் உள்ளனர். இன்றும் குமார் என்ற இளைஞன் விரக்தியுடன் தான் ஏமாற்றப்பட்டுள்ளதை மறைத்தும் மறைக்க முடியாமலும் தவித்துக் கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, இது போன்று பலர் பல மோசடிகளால் ஏமாந்துள்ளனர். குறிப்பாக பல போலி நிறுவனங்கள் வேலை தேடும் பட்டதாரி இளைஞர்களை குறிவைத்து பல மோசடிகளை நடத்தி வருகிறது. சரி, இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே நம்ம இந்த ஒரு பேசிக் ரைட்டிங்னால தான் நம்ம ஜாயின் ஆனோம் எல்லாம்.
நம்ம ஒரு ஃபேஸ்புக் குரூப் ஆரம்பிச்சு அதில் நமக்கு டெய்லி அப்டேட்ஸ், வாக்கின் இன்டர்வியூ, தென் இது மாதிரி ஏதாவது ஃபேக் கம்பெனி ஏதாவது வருதான்னு சொல்லி அந்த அப்டேட்ஸ்லாம் நம்ம போடலாம். அது 4 பேருக்கு நம்மளால யூஸாக இருக்கட்டும், நம்ம தான் ஏமாத்திட்டோம், இனிமேல் வரவங்க யாரும் ஏமாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 ஃபேஸ்புக் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். பேசிக் ஐடி சொல்யூஷன் அண்ட் கேனி ப்ரோ. அதில் டெய்லி வாக்கின்ஸ் அரௌண்ட் சென்னை, பெங்களூர் இங்கெல்லாம் எங்கெங்கே வாக்கின்ஸ் நடக்குது, தென் இந்த மாதிரி ஃப்ராட் கம்பெனி எங்கே நடக்கிறாங்க, எப்படிலாம் அவங்க ஏமாத்துறாங்க, சீட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இதாக இருக்குது. அப்டேட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வேலை வாங்கி தரதா சொல்லி மோசடி செஞ்ச கும்பல்கள் இருந்த நிலையில தன்னை ஒரு பெரிய ஆள்னு சொல்லி சுகாஷ் சந்திரசேகர் என்பவர் பல மோசடிகள் செஞ்சிருக்காரு. இவருக்கு உடந்தையா நடிகை லீனா மரியா பால் செயல்பட்டது அம்பலமாயிருக்கு. நடிகை லீனா மரியா பால் வசதியான வீட்டுப்பெண். இவரது தந்தை துபாயில் பொறியாளராக பணியாற்றுகிறார். தனது பள்ளி படிப்பை துபாயில் முடித்த லீனா அதன் பிறகு மருத்துவ படிப்பிற்காக பெங்களூரு வந்திருக்கிறார். இந்த சமயத்தில்தான் அவருக்கு மாடலிங்கில் ஆர்வம் ஏற்பட்டு சினிமாவில் நுழைந்தார். இவர் ஹிந்தியில் பிரபலமான ஹீரோ ஜான் ஆப்ரஹாமுடன் மெட்ராஸ் கஃபே என்ற படத்தில் ஹீரோயினாக நடித்து வருகிறார். அதேபோல் மோகன்லால் நடித்து தேசிய விருது பெற்ற ரெட் சில்லிஸ் மற்றும் ஹஸ்பண்ட்ஸ் இன் கோலா ஆகிய மலையாள படங்களிலும் கவர்ச்சி வேடங்களில் நடித்திருக்கிறார். தமிழிலும் ஒரு படம் இவருக்கு ஒப்பந்தமாகியிருக்கிறதா. இதனிடையில் இவர் எப்படியோ சுகாஸின் வலையில் விழுந்து அவனது காதலியாக மாறியுள்ளார். பின்னர் சுகாஷ் சந்திரசேகர் மற்றும் லீனா மரியா பால் இணைந்து மோசடிகள் செய்ய துவங்கினர். ஆனால் தற்போது சென்னையில் 19 கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடி வழக்கில் தேடப்படும் சுகாஷ் ஒரு பிறவி மோசடி பேர்வழி. கர்நாடக மாநிலம் பெங்களூர் இவனது சொந்த ஊர் என்று சொல்லப்படுகிறது. சுகாஷ் கடந்த 2010ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதியின் பேரன் எனச் சொல்லி சென்னையில் மோசடிகளை அரங்கேற்றியதாக போலீசார் சுகாஷை கைது செய்தனர். அதன் பின் விடுதலையான சுகாஷ் மறுபடியும் மோசடியில் ஈடுபடத் துவங்கினார். அண்மையில் தன்னை கர்நாடக முதல்வரின் இணைச் செயலாளர் ஜெயக்குமார் IAS என்று அறிமுகப்படுத்தி கொண்டு சென்னை அம்பத்தூர் கனரா வங்கியில் 19 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக போலீசுக்கு தெரிய வந்தது. இதில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட வங்கி முதன்மை மேலாளர் ஜெகதீசா, தொழிலதிபர் பாலசுப்ரமணியன், அவரது மனைவி சித்ரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். IAS சொல்லி சென்னை வங்கியில மோசடி செஞ்ச சுகாஷை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க நிலையில அவருக்கு உடந்தையா இருந்த நடிகை லீனா மரியா பால் கைது செய்யப்பட்டு போலீஸ் விசாரணை நடந்துச்சு. இது மூலமா பல தகவல்கள் தெரிய வந்திருக்கு. சென்னை வங்கி மோசடியில் சுகாஷ் ஈடுபட்டதை தொடர்ந்து சுகாஷிடம் ஏமாந்த சக்கரவர்த்தி என்ற தையல் கலைஞர் ஒருவர் சென்னை குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் செய்தார். கர்நாடகாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடை தைத்து கொடுப்பதற்கான ஒப்பந்தத்தை பெற்றுக் கொடுப்பதாக சொல்லி 72 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்கிறான் சுபாஷ். அது மட்டுமின்றி சுகாஷின் செயலாளர் என கூறி இளம்பெண் ஒருவர் தொலைபேசியில் பேசியதாக சக்கரவர்த்தி தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அந்த தொலைபேசி எண்ணை போலீசார் ட்ரேஸ் செய்தனர். அப்போது டெல்லியில் அவர்கள் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. கடந்த செவ்வாய்க்கிழமை தெற்கு டெல்லியில் அவர்கள் தங்கியிருந்த பண்ணை வீட்டை தமிழக போலீசாரும் டெல்லி போலீசாரும் முற்றுகையிட்டனர். ஆனால் போலீஸ் வருவதை அறிந்த சுகாஷ் அங்கிருந்து தப்பித்து விட்டான். அவனுடன் தங்கியிருந்த நடிகை லீனா மரியா பால் போலீசிடம் சிக்கினார். இவர்கள் தங்கியிருந்த பண்ணை வீட்டின் மாத வாடகை மட்டும் 4 லட்சம் ரூபாயா. அது மட்டுமின்றி இவர்களின் பயன்பாட்டிற்காக ரோல்ஸ் ராய்ஸ், ஆடி, BMW, ரேஞ்ச் ரோவர் என உயர்தரமான 9 சொகுசு கார்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தன. அதை பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்படி பல மோசடிகள் செய்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்த இவர்கள் தங்களின் பாதுகாப்பிற்காக முன்னாள் இராணுவத்தினர் 3 உட்பட மொத்தம் 6 பேரை நியமித்திருந்தனர். அவர்களிடம் ஜம்மு மற்றும் ஹரியானாவில் உரிமம் பெற்ற 4 துப்பாக்கிகளும் இருந்தன. எனினும் துப்பாக்கிகளை பயன்படுத்துவதாக
போலீசிடம் தெரிவிக்காததால் அவர்களும் கைது செய்யப்பட்டனர். கைதான லீனாவை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக டெல்லியில் இருந்து போலீசார் சென்னைக்கு அழைத்து வந்தனர். காலை 7:15 மணியளவில் சென்னை வந்தடைந்த லீனாவை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். அதன் பின்னர் லீனா கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவர் தான் கர்ப்பமாக இருப்பதாக கூறியுள்ளார். இதையடுத்து அவர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டார். பின்னர் அவரிடம் போலீசார் விசாரணை தொடர்கிறது. லீனா அவர்கள் டெல்லியில் கைது செய்யப்பட்டு இங்கே குற்றவாளி மத்திய குற்ற ஆய்வாளர் மூலம் கொண்டு வரப்பட்டு இங்கே தாம்பரம் ஜூரிடிக்ஷன் வராண்டி இங்கே 420 கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 11/6 வரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 5ஆம் தேதி பெயில் வரும். இப்போ நம்ம பார்த்தது மாதிரி பலவிதமான மோசடிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் மோசடியில் புதுவிதமாக நடிகர் சாந்தனு பாக்கியராஜ் போல பேசி மர்மநபர் ஒருத்தர் பல பேர்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதா ஒரு புகார் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே துரை தயாநிதி மனைவி அனுஷா போலவும் உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்திகா போலவும் யாரோ தொலைபேசியில் பேசி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என செய்தி வந்தது. அதுபோல நடிகர் சாந்தனு பாக்கியராஜ் போல சுற்றும் போலி நடிகர் ஒருவர் அவரது பெயரை பயன்படுத்தி பண மோசடியில் ஈடுபடுவதாக புகார் மனு சாந்தனுவால் கொடுக்கப்பட்டுள்ளது. இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் அவர்களின் மகன் சாந்தனு பாக்கியராஜ். இவர் சிறிதளவே படங்கள் நடித்திருந்தாலும் அவருக்கென சில ரசிகர்கள் இருக்கின்றனர். அப்படி அவருக்கென இருக்கும் ரசிகர்களிடம் அவரைப் போல பேசி மர்ம நபர் ஒருவர் பண மோசடி செய்து வருவதாக அவர் அளித்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி துவங்கியது இணையதளம் மூலம்தான். தற்போது இணையதளம் என்பது மக்களுக்கு மற்றும் ஒரு உலகமாய் மாறி வருகிறது. அதிலும் ஃபேஸ்புக் என்ற இணையதளத்தை அதிக மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதில் தனக்கு தெரிந்தவர் தெரியாதவர் என யாரிடம் வேண்டுமானாலும் எளிதில் பேச முடியும். பல பிரபலங்களும் இதுபோன்ற இணையதளங்களை பயன்படுத்துகின்றனர். நடிகர் சாந்தனு அளித்த புகாரின்படி ஃபேஸ்புக் இணையதளம் மூலம்தான் மோசடி துவங்கி உள்ளது. சமீப காலமாக இவரது இணையதளமும் ஃபேஸ்புக்கும் தவறாக பயன்படுத்தப்பட்டு வந்ததால் அதன் மூலம்தான் அவரது ரசிகர்களிடம் அவரை போன்று பேசும் போலி நடிகர் பண மோசடி செய்துள்ளார். ரசிகர்களிடம் இருந்து பணம் வாங்க ரியாஸ் என்பவரை அந்த மர்ம நபர் அனுப்பி வைத்து பணத்தை பெற்றுள்ளார். ஆனால் சாந்தனு ரியாஸ் மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் இது குறித்து பேசியுள்ளார். ஆனால் அவர் திருந்திய பாடில்லை. அதனால் அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் சாந்தனு பாக்கியராஜ் கடந்த புதன்கிழமை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அது மட்டுமின்றி தனது பெயரை பயன்படுத்தி நிறைய பண மோசடி நடந்துள்ளது. இனிமேல் தனது பெயரை பயன்படுத்தி யாராவது பண உதவி கேட்டால் செய்யக்கூடாது என்றும் பணம் வாங்க வரும் ரியாஸ் என்பவரை பிடித்து போலீசில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் சாந்தனு பாக்கியராஜ் தெரிவித்தார். ஆசைங்கிறது ஒவ்வொரு மனிதனிடமும் இயல்பாகவே இருக்கு. அந்த ஆசையை சாதகமாக பயன்படுத்தி சில கும்பல்கள் இது போன்ற மோசடிகளில் ஈடுபட்டு வருது. நேர் வழியில் செல்லணுங்கிற வைராக்கியமின்மையும் ஒரு காரணமாக இருக்கு. மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சா மட்டுமே இது போன்ற மோசடி குற்றங்களை தவிர்க்க முடியும். மீண்டும் அடுத்த வார கிரைம் ரிப்போர்ட்டில் சந்திப்போம்.